ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ரசனீபியச்ச ராகவே கேதவே நமோ நம. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அது குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எத்தனை பாவங்கள் செய்தாலுமே கூட, ரொம்ப கொடியவனாக இருந்தாலுமே கூட, தாய்க்கு பிறகு அவனை மன்னித்து ஒரு மனுஷனாக வளர்க்கக்கூடிய தகுதி ஒரு ஆசிரியருக்கு தான் இருக்குது, குருவுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஒரு ஜாதகனை, லக்னத்தையோ அல்லது சந்திரனையோ எத்தனை பாபகிரகங்கள் சூழ்ந்தாலும் அந்த சந்திரனையோ அல்லது லக்னத்தையோ குரு பார்ப்பாரேயானால் அந்த எல்லா தோஷத்தையும், அந்த ஜாதகனுடைய தோஷத்தெல்லாம் குரு வாங்கிட்டு அவனை சுத்தமானவராக மாற்றிடுவார். அவ்வளோ பெரிய தியாக மனப்பான்மை உடையவர், உயர்ந்த நல்ல பண்புகளை உடையவர் தான் குரு. அதனால தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு, உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கணும், ஒரு குருவை பின்பற்றுங்க. குரு இல்லாத பாடம் குப்பையிலே. அப்படி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி மதியம் 1:20 குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற போது மிதுன ராசி அவருக்கு குளிர்ந்த வீடாக அமைகிறது. சிறப்பான முறையில் பொதுவாகவே உபய லக்னங்களில் இருக்கக்கூடிய கிரகம் நீர் ராசியில் இருந்தால் எப்படி ஒரு குளுமையான தன்மையில் இருக்குமோ, அது போல் மன மகிழ்ச்சியாக இருக்கும். பெரிய பெரிய கோவில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் கூட உபய லக்னத்தில் வைக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உபய லக்னம் சிறப்பு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இப்போ குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நிதி பற்றாக்குறை விலகும். மெயினாக பண பற்றாக்குறை. அது யாராக இருந்தாலும், ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும், வறுமையில் வாடக்கூடிய குடும்பமாக இருந்தாலும், அல்லது சிறு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சின்ன சின்ன வியாபாரிகள், அதே போல் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்போ யாராக இருந்தாலும், குடும்ப பெண்களாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும், அப்போ யாராக இருந்தாலும் இந்த ஃபண்டு டிமாண்ட் இது எல்லாருக்குமே பொதுவாக 12 ராசிக்குமே பண பற்றாக்குறை இருந்து வருகிறது. இப்போ இந்த குரு பயிற்சி நடந்ததுன்னா டக்குன்னு உங்களுக்கு அடுத்து பணம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ரேட் சொல்கிறீங்க, ரேட் படியலை, ரொம்ப அடிமட்ட விலைக்கு கேட்குறாங்க. இந்த குரு பயிற்சி அன்னைக்கு ஏதேனும் ஒரு சில பரிகாரங்கள் செய்வீர்களேயானால், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் உங்கள் ஜாதகத்தை கொண்டு, அப்போ அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் விலகும். வராத பணங்காசுகள் வந்து சேரும். எங்கேயா போய் பணங்காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, பையன் பேருக்கு பண்ணிட்டேன், பொண்டாட்டி பேருக்கு பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று இல்லை, வெளியில் ஏதோ கொடுத்துட்டேன், ஹெல்ப்புன்னு கேட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் பணங்காசுகள், வராத பணங்காசுகள் இருக்குமே. ஆனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். ஒரு லோன் போட்டிருக்கீங்க, லோன் அமையல, லோன் கிடைக்கும். அதே போல் ஒரு வேலைக்காக காசு கொடுத்துருக்கீங்க, வேலை அமையும். அப்படி இல்லை, ஒரு வீடு கட்டுறதுக்கு, ஒரு மனை வாங்குவதற்காக கொடுத்தீங்க, இல்லை உங்கள் மனையை விற்கிறதுக்காக கொடுத்தீங்க, அட்வான்ஸ் இன்னும் பண்ணலை, அதெல்லாம் அந்த தடைகள் எல்லாம் விலகி பணம் வருவதற்கான வழியை இந்த குரு ஏற்படுத்த போகிறார். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, மங்கள யோகம். வீட்டில் எல்லா விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் நடந்தேறும். 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம். நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ தம்பதிகள் வெளிநாடுகளில், உள்நாடுகளில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்டோ அல்லது இயற்கையான முறையிலையோ, அதெல்லாம் உங்கள் 2 பேருடைய ஜாதகமும் பார்க்கணும். உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து தான் அதை முடிவு செய்ய முடியும். அப்போ இயற்கையான முறையிலோ அல்லது செயற்கையான முறையிலோ ட்ரீட்மெண்ட்டில் கூட
குழந்தை பாக்கியம், ஏன்னா குரு தான் முக்கியம். குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மெயினாக திருமண யோகங்கள், தடைப்பட்ட திருமணம், தள்ளி போன திருமணம், 40 வயசாகி இன்னும் பொம்பளை பசங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது, எல்லா கோவிலும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆகையினால அந்த மாதிரி 40 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கண்டிப்பாக கல்யாணம் நடந்துருமா? உங்கள் பொண்ணுக்கு 41 வயசு ஆனாலும் கவலைப்படாதீங்க, ஜாதகம் எட்டுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ திருமணங்கள் நடைபெறும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள், இந்த மாதிரியான திருமண யோகங்கள் கிடைக்கும். அதே போல் மெயினாக மனக்கசப்புகள், குடும்ப உறவுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால், மன வேற்றுமை இருக்குமே ஆனால், பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தவறுகள் நடந்திருக்கோ, ரொம்ப நாள் நல்ல கிளைண்ட்டு சாமி நான் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா வேணான்னு சொல்லிட்டாங்க, அது ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், நல்ல கிளைண்ட்டை ஒரு 25 வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து நான் கஷ்டப்பட்டு கட்டி காப்பாற்றி வச்சுருந்தேன் சாமி, திடீர்னு ஒருத்தர் வந்தான், கலகம் பண்ணா, என்னாலேருந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு, அந்த கிளைண்ட்லாம் மிஸ் ஆகும்போது. ஸோ இதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான கசப்புகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும். ஸோ பொதுவாக குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாலே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. சிங்கிள் லைனில் சொல்கிறேன், ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு உங்கள் தெய்வம் என் மனசில் சொல்லுது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு விரயத்தில் 12ஆம் ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருந்து வந்தார். அந்த குருவானவர் தற்சமயம் உங்களுக்கு எப்போ வந்திருக்கிறாருங்க? ஜென்மத்துக்கு குரு வந்திருக்கிறாரு. இதில் பொதுவாக ஜென்ம குரு அவ்வளவு சிறப்புடையது அல்ல. சும்மானா உங்களுக்கு நீங்கள் கொடி கட்டி பறக்க போது, பணமழை கொட்ட போது, இந்த மாதிரி மாற்றி பேசுறது கிடையாது. பொதுவாக ஜென்ம குரு அவ்வளவு சிறப்பு கிடையாது மிதுனராசி அன்பர்களே. ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு ஒரு பாவியாக இருக்கக்கூடிய 9ல் இருக்கக்கூடிய ராகுவின் தொடர்பு கிடைக்குது. இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம், இதுதான் உங்களுக்கு யோகம். வெறும் குரு மட்டும் ஜென்மத்தில் இருந்திருப்பார்களே ஆனால், போன வருஷம் ரிஷபராசி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உங்கள் பக்கத்து வீடு தான், இல்லை உங்கள் ஃபேமிலியிலே கூட யாராவது ரிஷபராசி இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள். அவங்க அவ்வளோ கதையாக சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பணங்காசு வரல, வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவு, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், மெயினாக எதுவுமே நடக்காமல் இருக்கிறது, சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, ரொட்டேஷன் பண்ண முடியாமல் தவிக்கிறது, மெயினாக பேரை கெடுத்துருவோமோன்ற பயம், இதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ வெறும் ஜென்மத்தில் குரு மட்டும் இருப்பாரே ஆனால் மிதுன ராசிக்கும் அந்த நிலைமை தான். ஆனால் உங்களுக்கு சாமி பாருங்கள், ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. மிதுன ராசிக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சாமி நினச்சிருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருங்க? 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அந்த ராகு குரு ராகு தொடர்பு. சார் மிதுன ராசி அன்பர்களே, இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த மே மாதம் 2025 மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 2026 மே மாதம் முடிய உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. உங்களை ஓட விடப்படுற சாமி நிறைய வேலைகளை கொடுத்து, ஒர்க்கு ப்ரெஷரை கொடுத்து, ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு அதிகமான ப்ராஜெக்டை கொடுத்து, நல்ல சம்பாத்தியத்திற்கான வழியை கொடுக்க போகின்றார்கள் இந்த குருவும் ராகுவும். ராகு பயிற்சி எப்படி நல்லதோ அதை போல மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சியும் ராகுவால் உங்களுக்கு நன்மை. ராகுவால் குருக்கு ஒரு யோகம், அந்த கிரக அமைப்பு தான், அதான் அந்த அதிர்ஷ்ட யோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கிரக அமைப்பு, நாம் கேட்டு அமையறதில்ல. ஒரு உயிர் போகணும், பிரியணும், உடம்பு விட்டு ஒரு உயிர் போனோம்னா அது ஒரு கிரக அமைப்பு வருதில்ல. கண்டமாம் 2, 7, 8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தால் அது இயற்கையாக அவனுக்கு என்னைக்கு அமையுதோ அன்றைக்கி தான் அவன் உயிர் போகும். ஒருத்தன் கை நிறைய காசு வச்சுருக்கான், அது தொலைணும்னு இருக்குது, கிரக அமைப்பு வேணும். அதே போல் சம்பாதிக்கக்கூடிய அல்லது இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய
அற்புதமான கிரக அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியால் மிதுன ராசிக்கு ஏற்படுகிறது. இந்த குரு ராகு என்னெல்லாம் செய்வாங்க சார்? உங்களுக்கு புதிய வேலைகளை வாங்கி தருவார்கள். நியூ ஜாப் சேஞ்சிங், வேலையில இடமாற்றங்கள் அல்லது வேலையே மாறுவது. அதே போல் நிறைய வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய என் அன்பு மிதுன ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் ப்ரெஷர்ஸ் இருக்குமே ஆனால், அல்லது வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், என்கொயரிகள் இருக்குமே ஆனால், அந்த மாதிரியான சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து தீர்த்து வைப்பார்கள். நல்லபடியாக உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டான ஒரு அமைப்பாக இருப்பார்கள். அபரிமிதமான பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு, யாரோ ஒரு சிலருக்கு அந்த நம்பர்ஸு, லாட்ரி, இந்த மாதிரியான யோகங்கள் கூட இந்த குரு ராகு சேர்ந்தாருன்னா குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க. பணமும் யோகமும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. மனைவி மூலமாக ஒரு அதிர்ஷ்டமாக வரலாம், குழந்தை பிறந்த நேரமாக இருக்கலாம், குழந்தை வயசுக்கு வந்த நேரமாக இருக்கலாம், சப்போர்ட்டிங் அதிகமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாலும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சாமி, என்னால் சமாளிக்கவே முடியல அப்படியே ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாலும், இல்லை சாமி நான் மன விரக்தியில் இருக்கேன், எல்லாமே போச்சு என்கிட்ட இருந்து அப்படி தலை தொங்கு போய் உட்கார்ந்துருந்தாலும், நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருந்தாலும், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், மனக்கசப்பாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இழந்ததையெல்லாம் மீண்டும் வாரி வழங்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமையுது. குறிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரொட்டேஷனுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறது. ஒரு கல்யாண மண்டபம் வாங்கிட்டேன், ஒரு ரெனோவேஷன் பண்ணேன், இல்லைனா ஒரு இடம் வாங்கினேன், ஒரு வீடு கட்டினேன், ஒரு இடம் வாங்கி போட்டேன். இப்படி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொட்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ரொட்டேஷன் இல்லாமல் ஏதேனும் சிக்கலில் மாட்டி இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. ரொட்டேஷன் அதிகரிக்கும், தனவரவுகள் அதிகரிக்கும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கும், வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள் எல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தாரோட குலதெய்வ பூஜை, அப்படி இல்லைன்னா வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு, முன்பின் தெரியாத நபர்களுடைய அறிமுகங்கள், சேமிப்பு அதிகரிக்கும். மெயினாக பூமி யோகம் உங்களுக்கு உண்டு, நல்ல பூமி யோகம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், இட பிரச்சனையாக இருக்கலாம், பூர்வீக பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம். பொதுவாக வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், இது என்ன மாதிரியான கேஸாக வேண்டுமானால் இருக்கட்டும், உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அதே போல தான் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், சென்ற ஒரு 10 நாளைக்கு முன்பாக கூட இங்கே புதுக்கோட்டையில் அறந்தாங்கி அப்படிங்கிற ஊரில் போய் தங்கியிருந்து அற்புதமான முறையில் ஒரு பெரிய ஒரு தேவர் குடும்பம் அற்புதமான முறையில் நம்ம 60ஆம் கல்யாணம் செஞ்சுட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 4 நாட்கள் அங்கே தங்கியிருந்து அந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் ரசித்து அற்புதமாக செஞ்சு வச்சுட்டு வந்தோம் 60ஆம் கல்யாணம். அதே போல் 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ ராகுவும் குருவும் சேருகின்ற காரணத்தினால் அடுத்த ஒரு வருஷத்திற்கு மிதுன ராசியை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கிறது. அந்த முன்னேற்றம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.